Hello viewers, நம்ம இன்னைக்கு இன்கம் டாக்ஸ்ல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு லெட் அவுட், இன்னொன்னு செல்ஃப் ஆக்கியபைடு. லெட் அவுட்க்கு என்ன ஃபார்மேட், செல்ஃப் ஆக்கியபைடுக்கு என்ன ஃபார்மேட் நம்ம பார்க்கலாம். முதல்ல லெட் அவுட்க்கு என்ன ஃபார்மேட் வச்சு நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். Gross annual value. Gross annual value முதல்ல எப்படி calculate பண்ணணும்னு பார்க்கலாம். Format for computation of gross annual value GAV. GAV na gross annual value. Step 1. Reasonable expected rent. RER. Municipal value or fair value whichever is higher subject to standard value. Municipal value na municipal corporation value. Fair value na fair rental area value தான் fair value நம்ம சொல்லுவோம். Whichever is higher subject to standard value. For example, municipal value 5,000, fair value 6,000, standard value 7,000. Municipal value or fair value whichever is higher 6,000, fair value தான் ஹையரா இருக்கு. Subject to standard value. இந்த ஹையரா இருக்கிற வேல்யூ வந்து அமௌண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ விட கம்மியா இருக்கணும். முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ whichever is higher 6,000 தான் ஹையரா இருக்கு. பட் அது ஸ்டாண்டர்ட் வேல்யூ விட அதாவது 7,000 விட கம்மியா இருக்கணும். இந்த கேஸ்ல ஸ்டாண்டர்ட் வேல்யூ 7,000 அதை விட கம்மியா இருக்கு. அதனால நம்ம 6,000 ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்டா எடுத்துக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூ 5,000, ஃபேர் வேல்யூ 8,000, ஸ்டாண்டர்ட் வேல்யூ 7,000. முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ whichever is higher 8,000, ஃபேர் வேல்யூ தான் ஹையரா இருக்கு. சப்ஜெக்ட் டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் வேல்யூ விட கம்மியா இருக்கணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஸ்டாண்டர்ட் வேல்யூ விட அதிகமா இருக்கு. அதனால நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும், ஃபேர் வேல்யூ எடுத்துக்க கூடாது. முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ whichever is higher subject to ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் வேல்யூ விட கம்மியா இருக்கணும். அதை தான் நம்ம ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்டா எடுத்துப்போம். இதுல பாத்தீங்கன்னா 7,000 நம்ம எடுத்துக்கணும். Step 2. Actual rent. Rent received minus unrealized rent. Rent received. எவ்வளோ ரெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் மைனஸ் எவ்வளோ ரெண்ட் வராமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரெண்ட் ரிசீவ் பண்ணது அன்ரியலைஸ் ரெண்ட், வராமல் இருக்க ரெண்ட், அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சுவல் ரெண்ட் கிடைக்கும். ஸ்டெப் 3. ஐயர் ஆஃப் ஆர்இஆர் ஆர் ஏஆர். ஆர்இஆர் அதாவது ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆர் ஆக்சுவல் ரெண்ட். இந்த ரெண்டு அமௌண்ட்ல ஸ்டெப் 1 ஆர் ஸ்டெப் 2 எது ஹையரா இருக்கோ அதை தான் அந்த அமௌண்ட்டை தான் நம்ம ஸ்டெப் 3ல போடுவோம். ஸ்டெப் 4. லாஸ் ஆன் வேகன்சி. அதாவது வாடகைக்கு விடாம நம்ம வச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த லாஸ், அந்த அமௌண்ட், லாஸ் ஆன அமௌண்ட், லாஸ் ஆன் வேகன்சி. வேகன்சியா இருக்கிறப்போ, வீடு வேகன்சியா இருக்கிறப்போ நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கும் பாத்தீங்களா அந்த அமௌண்ட், லாஸ் ஆன் வேகன்சி. ஸ்டெப் 4 அந்த அமௌண்ட்டை நம்ம போடுவோம். கிராஸ் ஆனுவல் வேல்யூக்கு ஸ்டெப் 3 மைனஸ் ஸ்டெப் 4, இந்த அமௌண்ட் மைனஸ் இந்த அமௌண்ட் பண்ணால் கிராஸ் ஆனுவல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி தான் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இதுதான் அதோட ஃபார்மேட். இப்போ நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். லெஸ் முனிசிபல் டாக்ஸஸ். முனிசிபல் டாக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் டாக்ஸில் நிறைய வெரைட்டி இருக்கு.
வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் முனிசிபல் டேக்ஸஸ். என்னென்ன டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், சானிடேஷன் செஸ், ஸ்பிரேஜ் டேக்ஸ். இந்த 4 தான் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் முனிசிபல் டேக்ஸஸ். less municipal taxes, less conservancy taxes. அதாவது பாதுகாப்பு வரி. எப்பயும் இன்கம் டேக்ஸில் லெஸ்ன்னு இருக்கிறதுக்கு எல்லாமே நெகட்டிவ் இருக்கு எல்லாமே ப்ராக்கெட்டில் போடணும். gross annual value less municipal taxes ப்ராக்கெட்டில் போடணும் அமௌண்ட்டு, less conservancy taxes ப்ராக்கெட்டில் போடணும் பாதுகாப்பு வரி. இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து லெஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24. செக்ஷன் 24 கீழே இருக்கிற டிடக்ஷன்ஸ்லாம் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அட் 30%. நெட் ஆனுவல் வேல்யூ ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்லேருந்து 30% பண்ணணும். அந்த அமௌண்ட் இன்ட்டு 30 டிவைடட் பை 100 பண்ணால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்மளுக்கு வரும். அதை நம்ம போடணும். லெஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் போடணும். லெஸ்ஸு தானே, அதனால ப்ராக்கெட்டில் போடுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கடன் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். இது எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் or current year interest plus pre-construction period interest PCI short formula சொன்னோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து 2020 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் 10,000 வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா நான் 1920 நம்மளோட ப்ரீவியஸ் இயர்னு ஸ்டார்டிங்லேருந்து பார்ட் 1 வீடியோலேருந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 1/4/2019 to 31/3/2020 அப்போனா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் 10,000. 2020 வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதுனால 10,000 நம்மளோட இன்ட்ரெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னொன்று என்ன பார்த்தோம், இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டலுக்கு ப்ரீவியஸ் இயர் ஆர் கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் இன்ட்ரெஸ்ட் 10,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா date of borrowing, date of completion. Date of borrowing என்னவா இருக்குன்னா 2012 to 2013 தான் date of borrowing. Date of completion 31/3/2016 கம்ப்ளீட் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனை. 1/4/2012 to 31/3/2013 இதோட பீரியட். அதே மாதிரி இது எந்த ப்ரீவியஸ் இயரில் வருதுன்னா 1/4/2015 to 31/3/2016. இதோட ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் தான் நான் முன்னாடியே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். 15-16க்கு முன்னாடி இயர் ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர்னா 15-16க்கு முன்னாடி இயர் என்னது 14-15. 1/4/2014 to 31/3/2015 அதுதான் ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2012 to 2013, 2013 to 2014 இந்த ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் வர வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே போகணும். 12/13 நம்மளோட டேட் ஆஃப் borrowing, 31/3/2016 நம்மளோட கம்ப்ளீஷன், டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். இது என்ன பீரியடில் வருதோ அதை போட்டுக்கிறோம், இது என்ன பீரியடில் வருதோ அதை நம்ம போட்டுக்கிறோம். இதோட டேட் ஆஃப் கம்ப்ளீஷனோட ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4/2014 to 31/3/2015. இதோட 15-16ஓட முன்னாடி இயர் என்னது 14-15. அதை தான் நம்ம ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் சொல்லுவோம்.
அது வரைக்கும் இது போட்டுகிட்டே போகணும். 12, 13 ஆல்ரெடி இருக்கிறது, 13, 14, 14, 15 இது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டோம். 14, 15 வரைக்கும் வந்துட்டோம். இப்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 10,000 தான். இந்த 3 இயருக்கும் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3த்துக்குமே 10,000, 10,000, 10,000 ஆட் பண்ணணும் இந்த 3த்தையும். இப்போ நான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அந்த இதை ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 30,000 வரும். இப்போது இந்த ஆட் பண்ண 30,000 டிவைடட் பை 5 எப்பயும் இந்த 5 எப்பயும் இருக்கணும். 5ஆல் தான் நம்ம எப்பயும் டிவைட் பண்ணுவோம். இதில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் 30,000 டிவைடட் பை 5 6,000 அமௌண்ட் வரும். If previous year 2019 to 2020 is in the following 5 years, we add pre-construction interest along with previous year or current year interest. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் 15/16 1/4/2015 to 31/3/2016. அதுலேருந்து நம்ம 5 இயர்ஸ் போட்டுகிட்டே போகணும். 15 to 16, 16 to 17, 17 to 18, 18 to 19, 19 to 20 இந்த மாதிரி 5 இயர்ஸ் போடும் போது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் வந்ததுன்னா இந்த 6,000 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 6,000 நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டலில் எது ஆட் பண்ணுவோம்னு சொல்லணும். ப்ரீவியஸ் இயர் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட். இது 5 இயர்ஸில் இப்போ நம்ம இந்த போட்டோம் இல்லையா, இந்த 5 இயர்ஸில் 15, 16 to இந்த 5 இயர்ஸ் போடும்போது 19, 20 அந்த ப்ரீவியஸ் இயர் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் வந்ததுன்னா இப்போ நம்ம 6,000 எடுத்து அதில் போடுவோம். சப்போஸ் வரலனா நம்ம 0ன்னு அங்கே போட்டுடுவோம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 0ன்னு போட்டுடுவோம். 10,000 ப்ளஸ் 0ன்னு போட்டுடுவோம். 5 இயரில் அந்த 19, 20 பீரியட் வரதுனால இங்கே நம்ம 6,000 போடலாம். 10,000 ப்ளஸ் 6,000 போடுவோம். நான் ஒரு தடவை சும்மா கிளான்ஸ் மாதிரி திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டலுக்கு 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஒன்று ப்ரீவியஸ் இயர் ஆர் கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், அதோட இன்ட்ரெஸ்ட் 10,000. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் borrowing, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். டேட் ஆஃப் borrowing என்ன டேட், 1/4/12 to 31/3/2013. டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் என்ன டேட்டில் மென்ஷன் ஆகுது, 1/4/2015 to 31/3/2016. இதோட ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4/2014 to 31/3/2015. இதோட முன்னாடி 15, 16க்கு முன்னாடி இயர் என்னது, 14, 15. இந்த இயர் வரைக்கும், இந்த 14, 15 இயர் வரைக்கும் அப்படியே போட்டுகிட்டே போகணும். 12, 13 ஆல்ரெடி நம்ம borrow பண்ண டேட்டு, 13, 14, 14, 15 இந்த மாதிரி இந்த 14, 15 வரைக்கும் போட்டே வந்துடும். இப்போது இந்த 3த்துக்குமே இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 தான். 2012லேருந்து 2020 வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் 10,000. இந்த 3த்துக்கு மட்டும் நம்ம 10,000 ஆட் பண்ணணும். 30,000 அமௌண்ட் வரும். டிவைடட் பை 5 எப்பயும் இந்த 5 எப்பயும் சேஞ்ச் ஆகாது. டிவைடட் பை 5 பண்ணால் ஒரு அமௌண்ட்டு 6,000 வருது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா
நம்மளோட டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் என்னது 15-16. இந்த 15-16லேருந்து நம்ம 5 இயர்ஸ் போட்டுகிட்டே போனோம்னா அதில் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் இருக்கணும். இருந்தால் இந்த 6,000 நம்ம ஆட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் கேல்குலேட் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் இன்ட்ரெஸ்ட் என்னது 10,000 ப்ளஸ் 6,000 ஆட் பண்ணி 16,000 போடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் 16,000. சப்போஸ் இந்த 5 இயர்ஸ் போட்டுகிட்டே போகும்போது 15, 16, 16, 17 அந்த மாதிரி போட்டுகிட்டே போகும்போது 5 இயர்ஸில் இப்போ இங்கே 14, 15 இருந்தது பார்த்தீங்கன்னா 19, 20 அதில் வராது. அந்த மாதிரி போட்டே போகும்போது வரலனா நம்ம வந்து 0 போடுவோம். ப்ரீவியஸ் இயர் இன்ட்ரெஸ்ட் என்னது 10,000 ப்ளஸ் 0. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் 10,000 இருக்கும். வந்தால் நம்ம இந்த மாதிரி 10,000 ப்ளஸ் 6,000 16,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் 16,000 வரதுனால ப்ரீவியஸ் இயர் வரதுனால வரலனா நம்ம போட மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அமௌண்ட் வந்துடும். லெஸ்ன்னு இருக்கிறதுனால நெகட்டிவ் சிம்பிளுக்காக ப்ராக்கெட்டில் போடுறோம். இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணால் நெட் ஆனுவல் வேல்யூ லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் பண்ணால் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே லெட் அவுட்கான ஃபார்மேட்டு. லெட் அவுட்க்கு எப்படி நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேல்குலேட் பண்ணுவோனுக்கான ஃபார்மேட்டு. செல்ஃப் ஆக்கியபைட்க்கு எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா நெட் ஆனுவல் வேல்யூ வரைக்கும் எதுவுமே இருக்காது, நில்லாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும் இந்த செல்ஃப் ஆக்கியபைட்க்கு. நான் வந்து நம்ம இருக்கிறது இல்லையா நம்மளோட சொந்த வீடு, அதுக்கு வந்து நம்ம ரெண்ட்லாம் எதுவுமே பே பண்ண மாட்டோம். அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக கடன் வாங்குகிறோம் இல்லையா லோனு, அது மட்டும்தான் இதுக்கு இருக்கும். நெட் ஆனுவல் வேல்யூ வரைக்கும் எதுவுமே இருக்காது. ஏன்னா செல்ஃப் ஆக்கியபைட் நம்மளோட சொந்த வீடு. லெட் அவுட்னா வாடகைக்கு விட்டுறது, அதனால் அதுக்கு எல்லாமே ரெண்ட்டு அதெல்லாம் இருக்கும். நெட் ஆனுவல் வேல்யூ வரைக்கும் இதுக்கு எதுவுமே இருக்காது. நில் லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் லெஸ்ஸில் இருக்கிறதுனால நெகட்டிவ்காக ப்ராக்கெட்டில் போடுறேன். இது நார்மலாக நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் ஒரு கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னனோ அதே மாதிரி தான் இதுக்கும். லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரும். இது மோஸ்ட்லி வந்து லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் வரும். ஏன்னா வந்து 0 மைனஸ் எந்த ஒரு நெகட்டிவ் இது பண்ணாலும் 0 மைனஸ் 2,000 பண்ணால் நெகட்டிவில் தான் வரும். எந்த ஒரு அமௌண்ட் பண்ணாலும் நெகட்டிவ் அமௌண்ட் 0 மைனஸ் அந்த மாதிரி பண்ணும்போது லெஸ்ன்னு இருக்கிறதுனால நெகட்டிவில் பண்ணும்போது ஆன்சரும் மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் வரும். லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து முக்கால்வாசி லெட் அவுட்டில் வந்து ப்ராஃபிட் இன்கமாகவும் வரலாம். மோஸ்ட்லி இன்கமாக தான் வரும். இதில் வந்து மோஸ்ட்லி லாஸாக தான் வரும். அப்படி ஒன்றுத்தில் இன்கம் ஒன்றுத்தில் லாஸ்ன்னு வந்துச்சுன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட்டில் இன்கம் வந்தது பார்த்தீங்களா அது மைனஸ் அதாவது லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் ஆக்கியபைடில் லாஸ் வந்தது பார்த்தீங்களா அது அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் போட்டு கேல்குலேட் பண்ணால் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நம்மளோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே வியூவர்ஸ், நான் இப்போ சொன்ன எல்லா ப்ரொவிஷன்ஸும் செக்ஷன்ஸும் இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒன்று. அதனால டேக்ஸ் பேயர்ஸ் வந்து அவங்களோட ஆடிட்டர்ஸ் இல்லைனா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. நான் இப்போ சொன்னது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. என்ன வியூவர்ஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்கம் டேக்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.